சங்கீத புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 12க்கு. தேவனே, நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர். மறுபடியும் எங்களிடமாய் திரும்பியருளும். பூமியை அதிரப்பண்ணி அதை வெடிப்பாக்கினீர். அதன் வெடிப்புகளை பொருந்தப் பண்ணும். அது அசைகின்றது. உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர். தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்கக் கொடுத்தீர். சத்தியத்தி நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். சேலா. உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் இரட்சித்து எனக்குச் செவி கொடுத்தருளும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது. எப்ராயீம் என் தலையின் பெலன், யூதா என் நியாயப்பிரமாணிகன். மோவாப் என் பாதபாத்திரம். ஏதோமின் மேல் என் பாதரட்சையை எரிந்து போடுவேன். பெலிஸ்தியாவே, என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக்கொள். அரணான பட்டணத்திற்கு என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோம் மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார்? எங்கள் சேனைகளோடே புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். சங்கீத புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 12க்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் ருசிக்க விரும்பினால் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடன் ஒப்புரவாகுங்கள். தேவன் உலகத்தை மிகவும் நேசித்தார். அதனால் அவர் தம்முடைய ஒரே குமாரனை கொடுத்தார். அவரை விசுவாசிக்கிற எவனும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை பெறுவான். மேசியா பாடுபட்டு 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுவார். மேலும் பாவ மன்னிப்புக்கான மனந்திரும்புதல் அவருடைய நாமத்தில் எல்லா தேசங்களுக்கும் அறிவிக்கப்படும். இன்று நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டால் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இப்பொழுதே உகந்த காலம், இப்பொழுதே இரட்சிப்பின் நாள். ஐயா, இரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் குடும்பத்தாரும் இரட்சிக்கப்படுவீர்கள். இயேசுவே கர்த்தர் என்று உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தினாலே விசுவாசித்தால் நீ இரட்சிக்கப்படுவாய். நீங்கள் மனந்திரும்பி உங்கள் பாவ மன்னிப்பிற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வேறொருவரிலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படுவதற்காக வானத்தின் கீழ் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேறு எந்த பெயரும் இல்லை. ஒரே தேவன் உண்டு. தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் ஒரே மத்தியஸ்தர் உண்டு. அவரே மனிதனாகிய கிறிஸ்து இயேசு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஞானமுள்ள ஒரே தேவனாகிய நம் இரட்சகருக்கு இப்பொழுதும் என்றென்றும் மகிமையும் கனமும் ஆதிக்கமும் வல்லமையும் உண்டாவதாக. நன்றி மற்றும் ஆமென். அகபாவோ எதிரொலிகள். எல்லைகளை கடக்கும் சாட்சிகள்.